கிறிஸ்தவராய் இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராய் இருக்கலாம். இந்த உலகம் முடிவடைய போகிறது. இயேசு மறுபடி திரும்ப வரப்போகிறார். உன்னுடைய கண்ணின் பார்வையிலே பரிசுத்தம், உன்னுடைய சிந்தனையிலே பரிசுத்தம், உன்னுடைய வேலையிலே பரிசுத்தம், உன் வியாபாரத்திலே பரிசுத்தம், உன்னுடைய ஊழியத்திலே பரிசுத்தம், உன் குடும்பத்திற்குள்ளே பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாதபடி ஒருவனும் அவரை தரிசிக்க முடியாது. அந்த நாளிலே நீ எங்கே இருப்பாய்? குடிகாரனும் துன்மார்க்கனும் லஞ்சம் வாங்குகிறவனும் ஊழல் செய்கிறவனும் இயேசுவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நியாய தீர்ப்புக்கு நின்றே ஆக வேண்டும். No man can escape on that day. நியாய தீர்ப்புக்கு ஒரு மனிதன் தப்ப முடியாது. உலகத்தை நியாயம் தீர்க்கிற நீதி உள்ள நியாயாதிபதியாக இயேசு வருகிறார். ஆண்டவர் சொன்னார், இந்த காலத்தை நீங்கள் அறியாமல் இருக்கிறது என்ன என்பதாய். இது கடைசி காலம், உலகத்தின் முடிவு காலம் என்பதற்கு என்ன அடையாளம்? முதலாவது யுத்தங்கள். அதாவது அந்த காலத்திலிருந்தே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. நம் தெரியும், இயேசுவின் நாட்களுக்கு முன்பாக இருந்த யுத்தம் நடக்கிறது. ராஜாக்கள் காலத்தில் யுத்தம், அதன் பிறகு இயேசுவின் நாட்களுக்கு பிறகு பல யுத்தங்களை எருசலேமே சந்தித்து இருக்கிறது. ஆனால் கடந்த 20 வருஷத்தில் உண்டான யுத்தங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடந்த 20 வருஷத்தில், அதாவது நடந்த யுத்தங்கள், இப்போ நடந்து கொண்டிருக்கிற யுத்தங்கள், சில யுத்தங்கள் முடிவடைஞ்சது, சில யுத்தங்கள் இப்போவும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தான் வார், ஆப்கானிஸ்தான் தேசத்தில் யுத்தம் 2001 2014 வரைக்கும் அது ஒரு பெரிய ஒரு யுத்தமாக நடந்து கொண்டது ஆப்கானிஸ்தானில். ஈராக் யுத்தம் 2003 2011 வரைக்கும் ஈராக் யுத்தம் நடைபெற்றது, நமக்கு தெரியும். சிரியன் சிவில் வார் 2012 இன்றைக்கும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, சிவில் வார் என்று சொல்லக்கூடியது இந்த உள்நாட்டு யுத்தம், ஒரு நாட்டுக்குள்ளேயே நடக்கிற யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீங்கன்னு ஆண்டவர் சொன்னார். எவ்வளவு அதிகமாக அது நடக்கிறது என்பதை நாம் நிறைய பேர் யோசிப்பதில்லை, நமக்கு தெரிவது இல்லை. லிபேரியன் சிவில் வார் 1999 2003 வரை நடைபெற்று இருக்கிறது. ஈராக்கிய சிவில் வார் 2006 2009 வரை நடைபெற்று இருக்கிறது. ஃபர்ஸ்ட் லிபியன் சிவில் வார் 2011 நடைபெற்றது. இப்போ நடந்து கொண்டிருக்கிற உள்நாட்டு யுத்தங்கள் மியான்மர் தேசத்தில், இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் இன் மியான்மர் தேசம், பர்மா தேசம்ன்றல 1948 நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 1948 இஸ்ரவேல் தேசம் உருவான பிறகு தான் 2ஆம் வருகைக்குரிய அடையாளங்கள் ரொம்ப தீவிரமாய் உலகத்தில் நிறைவேறுவதை நீங்கள் பார்க்க முடியும். 1948 அப்புறம் உள்ள ஹிஸ்டரியை நீங்கள் பாருங்கள், ஃபாஸ்ட் சேஞ்சஸை பார்க்க முடியும். என்னால் ஆண்டவருடைய வருகைக்கு ஒரு பெரிய அடையாளம் இஸ்ரவேல் தேசம். கிறிஸ்துவுக்கு பின் 135 ஒரு யூதன் கூட இல்லை. தேசத்தின் பெயரை மாற்றப்பட்டு விட்டது. இஸ்ரவேல் என்ற தேசத்தின் பெயரை எடுக்கப்பட்டு விட்டது. பலிஸ்தீன தேசம் என்று மாற்றப்பட்டது. மொழி மாற்றப்பட்டது, கலாச்சாரம் மாற்றப்பட்டது, எல்லாமே மாறி இஸ்ரவேல் என்ற தேசமே இல்லை. 1900 வருஷங்களுக்கு பிறகு 1948 இல்லாத ஒரு தேசம் மறுபடியும் புதிதாய் உருவானது. உலக சரித்திரத்தில் இப்படி ஒரு காரியம் எங்கும் நடந்ததில்லை. காரணம், அது வேத வசனத்தின் தீர்க்க தரிசனம். கடைசி காலத்தில் அந்த தேசம் உருவாகும், எருசலேம் மறுபடியும் உருவாகும், அந்த தேசம் மறுபடியும் எழும்பும். இன்றைக்கு 1948 அப்புறம்தான் அது எழும்பினார். 1948 மியான்மரில் உள்நாட்டு யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே 1948 இஸ்ரேல் பலஸ்தீனியன் யுத்தம் கான்ஃப்ளிக்ட் நடந்து கொண்டே இருக்கிறது. 1963 இந்தோனேஷியாவில் இந்த சிவில் வார் நடந்து கொண்டிருக்கிறது. 1964 வருஷத்திலிருந்து கொலம்பியாவில் இந்த உள்நாட்டு யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே மாதிரி பிலிப்பைன்ஸில் சிவில் கான்ஃப்ளிக்ட் இந்த பிலிப்பைன்ஸ், அங்கேயும் 1969 இந்த உள்நாட்டு யுத்தம் நடைபெறுகிறது. அங்கோலாவில் இந்த உள்நாட்டு யுத்தம் 1975
55 நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் 1978 இந்த உள்நாட்டு யுத்தம் இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 1978 டர்க்கியில் இந்த கான்ஃப்ளிக்ட் 2 விதமான காரியம் நடக்கிறது என்று சொல்லப்படுகிறது. சோமாலியாவில் அதே மாதிரி 2 கான்ஃப்ளிக்ட்ஸ் நடந்து கொண்டு இருக்கிறது, இப்பவும் நடக்கிறது. அதே மாதிரி 1992 வருஷத்திலிருந்து மால்டோவா என்கிற அந்த தேசம் டிரான்ஸ்நிஸ்டேரியா என்கிற போர் நடந்து கொண்டே இருக்கிறது. 1998 இருந்து நைஜீரியாவில் உள்நாட்டு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்பப்போ மரணம் நடக்கிறது, இராணுவ மோதல்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி சூடான் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறாரு. ஈராக்கில் இப்பவும் உள்நாட்டு யுத்தம் 2017 நடக்கிறாரு. 2004 வருஷத்துலேருந்து தாய்லாண்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறார். 2005 பெரகுவே நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மெக்சிகோவில் 2 விதமான இந்த யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிற உள்நாட்டு யுத்தம். 2011 சிரியன் சிவில் வார் நடந்து கொண்டே இருக்கிறது. 2012 மாலியில் அந்த மாலி வார் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. 2012 சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக் அங்கே இது மாதிரி கான்ஃப்ளிக்ட் நடந்து ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் உள்நாட்டு யுத்தம் நடக்கிறது. 2014 லிபியாவில் நடைபெற்றுகிறது. 2015 ஏமன் செகண்ட் ஏமனி சிவில் வார் நடந்து கொண்டு இருக்கிறது. 2017 கேமரூன் அங்கே இந்த யுத்தம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த மாதிரி 2017 மொசாம்பிக்கில் நடைபெறுகிறது. 20 வருஷம், கடந்த 20 வருஷத்துக்குள்ள நீங்க எடுத்தாலே இவ்வளவு யுத்தங்கள் இன்றைக்கு உலகத்தில் நடக்கிறது. அடுத்தது பஞ்சங்கள் பாருங்க. பஞ்சங்கள் அந்த நாட்களே, இந்த தாவீது நாட்களே பஞ்சம் வந்தது, ஆபிரகாம் காலத்தில் பஞ்சம் வந்தது. ஆனால் இந்த 20 வருஷத்துக்குள்ளதான் ரொம்ப தீவிரமான பாதிப்புகளை இந்த பஞ்சம் உண்டாக்கி கொண்டு இருக்கிறது. கடந்த 20 வருஷத்தில் வந்த பஞ்சங்களை நீங்கள் கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா 1998 இருந்து 2004 வரை ரிப்பப்ளிக் ஆஃப் த காங்கோ அங்கே நடைபெற்ற அந்த பஞ்சத்தினால 27 லட்சம் பேர் மரிச்சிருக்கிறாங்க. 2003 2005 வரை சூடானில் 2 லட்சம் பேர் மரிச்சிருக்கிறாங்க பஞ்சத்தினால. 2005 2006 உண்டானது நைகர் வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் உண்டான இந்த பஞ்சத்தினால 1 கோடி பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 2011-12 நீங்கள் எடுத்துக்கொண்டா ஈஸ்ட் ஆப்பிரிக்காவில் சோமாலியா உண்டான அந்த பஞ்சத்தினால 2,85,000 பேர் மரிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி 2016 ஏமன் அந்த சவுதி அரேபியா மூலமாக ரொம்ப நெருக்கடி உண்டாகி ஜனங்கள்லாம் உள்ளுக்குள்ள இந்த உள்நாட்டு யுத்தம் நடக்கலை. யுத்தத்தினால உண்டான பஞ்சத்தினால 85,000 சிறு பிள்ளைகள் மரிச்சிருக்கிறாங்க. பெரியவங்க எத்தனை பேர் மரிச்சாங்கன்னே தெரியாது, அவ்வளோ மரணம் சம்பவித்திருக்கிறது என்று அந்த கணக்கெடுப்பு சொல்லுகிறாரு. அதே மாதிரி 2017 வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சூடான், சோமாலியா, நைஜீரியா அது போன்ற தேசங்களில் நிறைய பஞ்சம் தொடர்ந்து நிலவி கொண்டு வருகிறாரு. இதெல்லாம் இந்த குறிப்பிட்ட இந்த 20 வருஷத்துக்குள்ள ரொம்ப தீவிரமாய் நடக்கிற காரியங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா பூமி அதிர்ச்சிகள். இந்த பூமி அதிர்ச்சிகள் அந்த காலத்திலேருந்தே உண்டாகி இருக்கிறது. ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறாரு, ஆவரேஜாக இந்த நாட்களில் ஒரு வருஷத்தில் 20,000 பூமி அதிர்ச்சி உண்டாகிறதாம். ஒரு வருஷத்தில் 20,000 பூமி அதிர்ச்சி. நீங்கள் நல்லா கவனிங்க, தேசத்தில் உலகத்தில் நடக்கிற காரியங்கள், இயேசு சொன்ன கடைசி கால அடையாளங்கள், இதை ரொம்ப கவனித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் காலம் செல்லாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், காலத்தை நிதானிங்க. ஏன் அதை நிதானிக்காமல் இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார். நிறைய கிறிஸ்தவங்க கூட காலத்தை நிதானிக்கிறது இல்லை. நம்ம இன்னொன்று எத்தனையோ வருஷம் வாழ போகிறது போலவே சிந்தனையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இல்லை, ஆண்டோடைய வருகை மிக சமீபமாகிவிட்டாரு. பாருங்க, 2001 பெருநாட்டில் பெரிய ஒரு ஏத்துக்குவைக்கு வந்து பெரிய அழிவை உண்டாக்கினார். 2004 வருஷம் நமக்கு தெரியும், சுமத்ரா தீவில் உண்டான ஏத்துக்குவைக்கினால நமக்கு சுனாமி வந்து எத்தனை பேர் மரிச்சாங்கன்னு நமக்கு தெரியும். 2005 வருஷத்திலையும் நியாஸ் ஏத்துக்குவைக்கு வந்து பெரிய பாதிப்பை உண்டாகி இருக்கிறது. மறுபடியும் 2007 அது இந்தோனேஷியாவில் சுமத்ரா தீவில் மறுபடியும் அந்த பெரிய பூமி அதிர்ச்சி உண்டானது. அதே மாதிரி டொஹோக்கோ ஏத்துக்குவைக்கு என்று 2013
அப்புறம் சான்ரிக்கு ஜப்பானில் 2012 அந்த பெரிய ஒரு ஏத்துக்குவைக்கு வந்திருக்கு. இப்படி நிறையா இந்த பூமி அதிர்ச்சிகளை குறித்த லிஸ்ட்டுகளை பார்த்தா நம்ம அதிர்ச்சி அடைஞ்சிருவோம். அப்போ அநேக இடங்களில் பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும்னு இயேசு சொன்னார். அந்த வார்த்தை அப்படியே இருக்கிறது. அநேக இடங்களிலே பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும். அந்த காரியம் இப்போ நடந்து கொண்டிருக்கிற பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும். அது நிறைவேறுகிறது. அது மாத்திரம் இல்லை, கொள்ளை நோய்கள், அதுவும் இயேசு சொன்ன முக்கியமான அடையாளத்தில் ஒன்று. இந்த 20 வருஷத்துக்குள்ள நிறைய கொள்ளை நோய் வந்திருக்கிறதாம். 76 தொற்று நோய்கள் வந்திருக்கிறது. உலக அளவில் 7 பெரிய அளவில் கொள்ளை நோய் வந்திருக்கிறது. இந்தியாவில் 8 விதமான தொற்று நோய்கள் வந்திருக்கிறது. 2002 2004 வரை சார்ஸ் வந்தது. H1N1 என்கிற இன்னொரு ஒரு வைரஸ் மூலமாக கொள்ளை நோய் உண்டானது 2009 2010. 2013 16 வரை பார்க்கும்போது எபோலா, அதனால் அந்த ஒரு கொள்ளை நோய் உண்டானது. சிகா வைரஸினால் உண்டான ஒரு கொள்ளை நோய் 2015 16. இப்போ 2019 உண்டானது COVID-19. அதில் பாருங்கள் 16 லட்சம் பேர் மரிச்சிருக்கிறாங்க. இந்த காரியங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். யுத்தங்கள், பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள் எவ்வளவு நம்ம சுற்றில நடந்து கொண்டு இருக்கிறது. நாம் நம்ம வீடு, நம்முடைய குடும்பம், நம்ம சர்ச்சை, நம்முடைய பிஸ்னஸ், நம்முடைய வேலை, வருமானம், இது மாத்திரமே பார்த்து கொண்டு இதுதான் உலகம் என்று வாழுகிறோம். கொஞ்சம் வெளியில் கண்களை ஏறெடுத்து பாருங்கள்னு ஆண்டவர் சொன்னார். சுற்றில நடக்கிறத பாருங்கள், நடந்து கொண்டு இருக்கிற சம்பவங்களை பாருங்கள், இந்த 20 வருஷத்துக்குள்ளாக நடக்கிறத பாருங்கள். 2ஆம் வருகைக்குரிய அடையாளங்கள் ரொம்ப தீவிரமாய் நம்மை சுற்றிலும் நடைபெற்று கொண்டு இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இது எதை வெளிப்படுத்துகிறது? உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு, இனி காலம் செல்லாது, நீ ஆயத்தப்படு, இனி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். இது உலகத்தில் நடைபெறுகிற காரியம். பூமி அதிர்ச்சி, கொள்ள நோய், பஞ்சங்கள், இதெல்லாம் உலகத்தில் நடக்கிற காரியங்கள், வெளியில் நடக்கிற சம்பவங்கள். இன்னொரு மாற்றம் கடைசி காலத்தில் வருமா? மனிதனுடைய மனதில் உண்டாகிற மாற்றம், மனிதனுடைய மனநிலையில் உண்டாகிற ஒரு மாற்றம். வேத புஸ்தகத்தை திருப்புங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். வேத புஸ்தகத்தில் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. கடைசி காலத்தில் மனிதர்கள் எப்படி இருப்பாங்க, மனுஷருடைய உணர்வுகள் எப்படி இருக்கும், மனிதர்கள் எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவளாக இருப்பாங்க. கடைசி கால மனிதருடைய குணங்களிலே ஒரு மாற்றம் வரும், அவருடைய சுபாவங்களிலே மாற்றம் வரும் என்பது அது ஒரு பெரிய அடையாளம். கடைசி காலம் என்பதற்கு ஒரு அடையாளம் என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-5 வசனம் பாருங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கொடிதான காலங்கள் வரும். இந்த கடைசி காலத்தில் கொடிதான காலங்கள் வருமா? இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கொடிதான காலம். ஏன் அப்படி சொல்லப்படுகிறது? மனுஷர்கள் எப்படி இருப்பாங்களாம் பாருங்க. எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. கடைசி கால மனுஷங்க எப்படி இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்க சுபாவம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஆவியானவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். கடைசி காலம் கொடிதான காலம். இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம். நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் மனுஷங்க எப்படி இருந்தாங்க, 40 வருஷத்துக்குள்ளே எவ்வளவோ சேஞ்சஸ், ஒரு தலைமுறைக்குள்ளே ரொம்ப சேஞ்சஸ். அதுக்கு முன்னால் மக்களுடைய மனநிலை எப்படி இருந்தது, இப்போ எப்படி மாறி இருக்கு பாருங்கள். தற்பிரியராக இருப்பாங்களாம், தன்னை தான் அதிகமாக நேசிப்பாங்க, அடுத்தவங்களை பற்றி கவலை இல்லை, நான் நல்லா இருக்கணும், நான் பாதுகாப்பாக இருக்கணும், நான் என்று அந்த தன்னை நேசிக்கிறவங்களாக இருப்பாங்க, தற்பிரியராக இருப்பாங்க. ஒரே குடும்பத்தில் இருப்பாங்க,
மனைவி பற்றி, கணவனை பற்றி, பெற்றோரை பற்றி, பிள்ளைகளை சிந்திக்க மாட்டான். நான் என் சுயநலமாக இருப்பார்கள். இதுதான் கடைசி கால மனுஷருடைய சுபாவங்கள். அது ஒரு அடையாளம் என்று வேதத்தில் பார்க்கிறோம். பணப்பிரியராக இருப்பாங்க. பணத்துக்காக எதையும் செய்யறதுக்கு ஆயத்தமாக இருப்பாங்க, காசுக்காக. கடைசி காலம் இப்படி தான் இருப்பாங்க மக்கள். அதனால தான் லஞ்சம் பெருகி விட்டது, ஊழல் பெருகி விட்டது. கண்டெய்னர் கணக்கில் பணத்தை சேர்த்தா கூட திருப்தி வர மாட்டேங்குது. மறுபடியும் கொள்ளையடிச்சு சேர்க்கறதில்ல. ஏன்னா பணப்பிரியராக இருப்பாங்க. பணத்தின் மேலே தான் பிரியமாக இருக்கும். கிறிஸ்தவங்களுக்குள்ள அது காணப்படுகிறது. ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள, அபிஷேகம் பெற்றவங்களுக்குள்ள அப்படி தான் இருக்குது. அதனால் வெளியே தான் பைபிள் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன்னு சொல்லி உள்ளுகளை பார்த்தா இதை விட்டு விலகணும். இது கடைசி கால சுபாவம் என்று வேதம் எச்சரிக்கிறது. இப்படிப்பட்ட ஆட்களை விட்டு நீ விலக நீ ஆண்டவர் சொல்லுகிறார். பணப்பிரியராக இருப்பாங்க, அகந்தை உள்ளவர்களாக இருப்பாங்க. பெருமைக்காகத்தான் எல்லாம் என் பெருமை, என் குடும்ப பெருமை, என்னுடைய ஜாதி பெருமை, நீ பெருமை உள்ளவர்களாக இருப்பாங்க, அகந்தை உள்ளவர்களாக இருப்பாங்க. இன்னைக்கு அதான நிறைய நடைபெறுகிறது பாருங்க. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவளாக இருப்பாங்க, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவளாக இருப்பாங்க. அது மாதிரி சுபாவம் பிள்ளைகளுக்குள்ளே உண்டாகிவிடும். நன்றி இல்லாதவளாக இருப்பாங்க, நன்றியே இருக்காது. நீங்கள் தான் நன்மை செய்தாலும் அவங்களே தீமை செய்வாங்க. நன்றி அறியாதவளாக இருப்பாங்க, பரிசுத்தம் இல்லாதவளாக இருப்பாங்க. பாருங்க, மதுபானம், விபச்சாரம், ஓரின சேர்க்கை, லஞ்சம், ஊழல் இதை பாவமாகவே கருதுவதில்லை. ஒரு காலத்தில் இந்த மாதிரி பீடி சிகரெட்டுனாலே தப்பாக நினச்சி ஒளிஞ்சு போய் குடிப்பாங்க. இப்போ மதுபானம் ஆணு பெண்ணு குடும்பமாக உட்காந்து குடிக்க, ரம்மு குடிக்கிறதுல என்ன தப்புன்னு பாவத்தை தப்பு இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சமுதாயம் மாறிவிட்டார். ஒரு காலத்தில் பயந்து மறைந்து பாவம் செய்த மனிதன் இன்றைக்கு இது பாவமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த பரிசுத்தத்தை குறித்த உணர்வில்லாதபடி சமுதாயம் மாறிவிட்டார். சுபாவ அன்பில்லாதவளாக இருப்பாங்களாம் மனிதர்கள். அன்பே இல்லை, இப்போ சுபாவ அன்பு இல்லை, ஏமாற்றுகிற அன்பு. அன்பாக இருக்கிற மாதிரி நடிப்பது, உண்மையான அன்பு கிடையாது. அன்பாக இருக்கிற மாதிரி நடிப்பது, பேசுவது, இது ரொம்ப பெருகிவிட்டது. அவதூறு செய்கிறவளாக இருப்பாங்க. பார்த்தீங்களா, நீங்கள் யூடியூப் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? அவதூறு பண்ண, பொய்யான செய்தியை பரப்ப, அடுத்தவங்களை பற்றி கேவலமாக பேச, கேவலமாக எழுத, கேவலமான காரியத்தை செய்ய, இம்மாதிரி அவதூறு. அதை வச்சு லைக் போடுங்கன்னு நிறைய ஆட்களை சேர்த்து இந்த மாதிரி அடுத்தவங்களை பற்றி அவதூறாக பேசினா ஜனங்க விரும்பி பார்க்குறாங்கன்னு சொல்லி பொய்யான காரியத்தை, தவறான காரியத்தை, அவதூறை பரப்பி கடைசி காலத்தில் இப்படி தான் இருப்பாங்க மனுஷர்கள். அவதூறு செய்கிறவளாக இருப்பாங்க, இச்சை அடக்கம் இல்லாதவளாக இருப்பாங்க. அதனால தான் 3 வயசு குழந்தை கூட பாலியல் பலாத்காரம் பண்ணுறான்னா என்ன அர்த்தம்? அது மாதிரி இச்சை அடக்கம் இல்லாதவளாக இருப்பாங்க. நல்லோரை பகைக்கிறவளாக இருப்பாங்களா? நல்லவங்களை பகைப்பாங்க. அந்த மாதிரி உணர்வுள்ளவளாக இருப்பாங்க. துரோகிகளாக இருப்பாங்க. வசனம் சொல்லல, துரோகிகளாயும் நம்பினவர்களுக்கே துரோகம் செய்வாங்க. யாரையுமே நம்ப முடியல. நன்மை பெற்றவங்களே துரோகம் பண்ணக்கூடிய ஒரு காலம். யூதாசை போல ஆட்கள் இயேசுவோடு இருந்த மாதிரி துரோகம் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் இன்றைக்கு பெருகி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இதெல்லாம் கடைசி காலத்தில் மனுஷனுடைய மனதில் உண்டாகிற மாற்றங்கள். அப்புறம் தேவ பிரியராக இராமல் சுகபோக பிரியராக இருப்பாங்க. ஆண்டவரை பிரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. நமக்கு என்ன லாபம் கிடைக்கும், ஊழியத்தின் மூலமாக எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்று தன்னுடைய வசதிகளை பெருக்கிக் கொள்ள ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற காரியத்தில் கவனம் செலுத்த மாட்டாங்க. அதே மாதிரி எல்லா மனுஷருக்குள்ள அப்படி தான் இருக்கும். அதனால் தேவ பிரியராக இராமல் சுகபோக பிரியராக இருப்பாங்க. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதனுடைய பலனை மறுதலிக்கிறவளாக இருப்பாங்க. தேவ பக்தியாக இருப்பாங்க, அப்படியே பக்தி பழமாக இருப்பாங்க. சர்ச்சுக்கு போனால் அப்படி ஜபம் என்ன, அப்படி நான் ஊழியம் செய்கிறது என்ன, அப்படி செய்கிறன்ற எல்லாமே இருக்கும். ஆனால் அதனுடைய பலனை மறுதலிக்கிறவளாக இருப்பாங்க. அந்த வல்லமையை மறுதலிப்பாங்க. அந்த அபிஷேகம், ஆவியானவர், வரங்கள், அந்த வல்லமை, தேவனுடைய கிருபை, கடைசி காலத்தில் வெளிப்படக்கூடிய தேவனுடைய அந்த கிருபை, வரங்கள், வல்லமைகள் அதெல்லாம் நம்ப முடியாதம்பாங்க. பக்தியாக இருந்தால் போதும் அப்படின்னு வெறும் பக்தியாக இருக்க முயற்சி பண்ணுவார்கள். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொள்வாங்க. பக்தியா இருக்கிற மாதிரி வேஷம் போடுவாங்க. அந்த ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை இழந்து, அந்த வல்லமை இழந்து போனவளா இருப்பாங்க கடைசி காலத்தில். இப்படிப்பட்டவளை விட்டு விலகு. இப்போ யோசிச்சு பாருங்க, ஏன்னா கடைசி காலத்தில் வந்துட்டோம், முடிவு காலத்தில் வந்துவிட்டோம். கடைசி நாட்களில் மனிதர்கள் இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவளாங்க தான் இருப்பாங்க. யாரையும் நம்பிராதங்க. பணத்துக்காக எதையும்
செய்து விடுவாங்க. நீங்க நம்பினவங்களை துரோகம் பண்ணி விடுவார்கள். அதனால யாரையும் நம்பாதங்க. ஆண்டவர் ஒருவர் தான் நம் நம்பிக்கைக்கு பாத்திரவான். இதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவளாக இருக்கக்கூடாது. அதை விட்டு விலக வேண்டும். அப்படிப்பட்ட மனிதர்களை விட்டு விலக வேண்டும் என்று வேதம் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறாரு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரே, கடைசி காலத்துல வந்துட்டோம். எங்களை சுற்றிலும் பஞ்சம், கொள்ள நோய், யுத்தங்கள் எல்லாம் தீவிரமாய் நடக்கிறது. இது குறித்து நான் அறியாம இருந்து விட்டேனே. இப்ப வேகமாய் வருகைக்கான ஆயத்தங்கள் நடக்கிறது. மனிதர்களும் நீங்க வசனத்துல சொல்லப்பட்ட மாதிரி தான் இருக்கிறாங்க. கடைசி காலத்துல மனிதருடைய சுபாவம் இப்படித்தானே இருக்கிறது. என்னை சுற்றில இருக்கிற மனிதர்கள் இப்படிதான் இருக்கிறாங்க. அப்ப இது கடைசி காலம். அப்போ இந்த வேத வசனத்தை எல்லாம் நீங்கள் சரியாக ஆராய்ந்து பார்த்தா, இப்போ நீங்கள் வாழ்கிற காலம் எந்த காலம்? கடைசி காலம், உலகத்தின் முடிவு காலம், ஆண்டவருடைய வருகை மிக சமீபமான காலம். சரி, ஆண்டவர் வரப்போறாருன்னா எப்படி உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும்? கவனம் செலுத்துங்க. இன்னும் ரொம்ப காலம் வாழப்போவதில்லை. இன்னும் ரொம்ப காலம் இந்த உலகம் இருக்க போவது இல்லை. வசனத்தில் இயேசு சொன்ன எல்லா அடையாளங்களும் தீவிரமாய் நிறைவேறுகிறது. மக்களுடைய குணங்கள் அப்படி மாறி இருக்கிறது. உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை கவனிக்கும் போது இயேசு சொன்ன அடையாளங்கள் தீவிரமாய் நடக்கிறது. அப்போ நம்ம கடைசி காலத்தில் வந்துட்டோம். இந்த காலத்தை நிதானிங்க. அப்போ கடைசி காலம் இயேசு கிறிஸ்து எந்த நேரத்திலும் வரலாம். அவருடைய 2ஆம் வருகை எந்த டைம்லையும் இருக்கலாம். அதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? ஆர் யூ ரெடி? யோசித்து பாருங்க. நான் ரெடியா இருக்கேனா? வேதம் சொல்ல, prepare to meet your Lord. நீங்க உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. அப்போ இது ஆயத்தமாகிற ஒரு காலம். இது வேற சின்ன 2ஆம் வருகைக்கு, ஆண்டோடைய வருகைக்கு வரப்போகிற அந்த ராஜாவை சந்திக்க நான் என்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளுன்ற காலத்துக்குள்ளே நம்ம வந்து விட்டோம். அதனால இப்போ உங்களுடைய சிந்தனை மாறணும், உங்களுடைய நோக்கம் மாறணும், உங்களுடைய ஆசை மாறணும். நான் வருகையில் ஆண்டவரோடு இருக்கணும், அவரை சந்திக்கணும், அவரோடு மகிழ்ந்திருக்கணும். அதுக்கு ஏற்றபடி நான் வாழணும், அதற்கு ஏற்றபடி நான் செயல்படணும். அதிலே தான் அதிக கவனம் செலுத்தணும். இந்த சிந்தை உள்ளவர்களாய் நம்ம வாழணும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, படித்தாலும் சரி, வேலை செய்தாலும் சரி, ஊழியம் செய்தாலும் சரி, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். வருகையில் அவரை சந்திக்கணும். அதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிற நிலைமையில் அர்ப்பணிப்போடு நம்ம வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். அதனால தான் ஆண்டவர் கடிந்து கொண்டு சொல்லுகிறார், என்ன காலன்னு அறியாம இருக்கிறீங்களா? நீங்க இருக்கிற காலம் என்ன காலம் தெரியுமா? இதை உங்களுக்கு நிதானிக்க தெரியாதா? மற்றதெல்லாம் நிதானிக்கிறீங்க. கடைசி காலத்தில் இப்படியெல்லாம் நடக்கும், நீ நடக்குதில்லை. மனுஷர்கள் இப்படி தான் இருப்பாங்கன்னு எழுதி வச்சிருக்கிறேன்னு அப்படி தானே இருக்கிறாங்க. அப்போ இது கடைசி காலம், முடிவு காலம் என்பதை உணராமல் இருக்கிறாயான்னு ஆண்டவர் கேட்கிறார். அதனால் இப்போ சொல்லுங்க, ஆண்டவரே, இது கடைசி காலம், முடிவு காலம். என் சிந்தை உங்களுடைய வருகைக்கு நான் ஆயத்தப்படணுன்ற எண்ணம் உள்ளவளாய் நான் வாழணும். பிரியமானவர்களே, நாம் கடைசி காலத்தில் வந்துட்டோம். ஆண்டவருடைய வருகை சமீபம். ஆண்டவர் நம்மில் உள்ள அன்பினால தான் அதை குறித்து தொடர்ந்து நம்மோடு பேசிக்கொண்டே வருகிறார். ஏன் தெரியுமா? நம்ம ஒருவர் கைவிடப்பட்டு விடக்கூடாது. அதனால் வருகைக்கு ஆயத்தப்படணும்னு ஆண்டவர் நம்ம மேலே கரிசனையோடு பேசி வருகிறார். உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க, நானும் ஆயத்தப்படணும். நம்ம சேர்ந்து ஆயத்தப்பட்டு ஆண்டவர் வரும்பொழுது அவருடைய சமூகத்தில் காணப்படணும்ல. இது கடைசி காலம் என்பதற்கு மத்திய 24 அதிகாரத்தில் அடையாளங்கள் எல்லாம் இயேசு சொன்னார். அதுமாதிரி 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 1-5 மனுஷ சுபாவங்கள் எப்படி மாறிவிடும் என்று அதெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இதை பார்க்கும்போது என்ன ஞாபகத்துக்கு வருகிறது? இயேசு வாசற்படியிலே வந்து விட்டார். எந்த நேரத்திலே காலம் தோனிக்கலாம். அதனால் அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்படணும். அதற்காக ஜெபிக்கணும். ஆண்டவரை என்னோடு பேசினீங்க, நான் உடைய வருகையில் காணப்படணும், என்னை ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லி கருத்தாய்ப்பன் ஜெபிக்கணும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த மகனுக்காக, இந்த மகளுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் அவங்களை நேசிக்கிறதுனால வருகையில் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். அதற்காகவே இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் பேசி வருகிறீர், அபிஷேகத்தை அருளி கொண்டு வருகிறீர். ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்முடைய வல்லமை இவர்கள் மீது இறங்கட்டும். ஆண்டவரே, பரிசுத்தாவின் வல்லமை அக்னி இவர்களை நிரப்பி ஆட்கொள்ளட்டும். ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள
ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் பலன் தாங்க. யாரும் நிர்விசாரமாக இராதபடி எல்லாரும் விழிப்போடு இருக்க கர்த்தர் உதவி செய்யும். இந்த நாள் முதல் ஒரு ஆவிக்குரிய மாற்றம் வரட்டும். அவனுடைய சரீரத்தில் பூரண சுகத்தையும் பலனையும் அருளி கர்த்தர் ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறேன். சகல நோய்களும் பலவீனத்தின் கட்டுகளும் அறுக்கப்படட்டும். இப்பொழுதே இந்த மகனுக்கு விடுதலை வரட்டும். இந்த மகளை தொடும் இந்த மகளுக்கு விடுதலை வரட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதமான சுகம் விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, உம்முடைய வருகையில் எப்படி ஆகிலும் காணப்பட எங்களை ஆயத்தப்படுத்த உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.